உங்க குழந்தை சில துணிகளை தொடவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா இல்ல ஒரு போர்வைய மேல போட்டாலே அழ ஆரம்பிச்சிடுறாங்களா? இது வெறும் பிடிவாதம்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நிமிஷம். பெற்றோரா நம்மள ரொம்பவே குழப்பக்கூடிய இந்த நடத்தைக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு. அது என்னன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு போர்வையால உங்க குழந்தை கோவப்பட்டிருக்காங்களா? இல்ல ஒரு குறிப்பிட்ட ஷட்டைய போடவே மாட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்களா? இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லங்க. இது நிறைய பெற்றோர்கள் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். பாருங்க, போர்வை, கால் மிதிக்கிற ரக்கு, பெட்ஷீட், ஏன் அவங்க ரொம்ப ஆசையா விளையாடுற ஒரு சாஃப்ட் டாய் கூட சில நேரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடலாம். ரொம்ப சாதாரணமா நமக்கு தெரியற இந்த பொருட்களை பார்த்தாலே அவங்க கோவப்படவோ இல்ல அழவோ ஆரம்பிச்சிடுவாங்க. நமக்கு இதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்படுறாங்கன்னு ஒரு சின்ன விஷயமா தோணலாம். ஆனா அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன விஷயமே கிடையாது. அது அவங்களோட நரம்பு மண்டலத்துக்கு ஒரு உண்மையான, ரொம்ப சங்கடமான, ஏன் சில சமயம் வலிக்கிற அனுபவமா கூட இருக்கலாம். சரி, அப்போ இதுக்கு உண்மையான காரணம் என்ன? இது குழந்தையின் பிடிவாதம் இல்லைன்னா அப்போ வேற என்னவா இருக்கும்? வாங்க அவங்க மூளைக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆட்டிசம் அல்லது ஏடிஹெச்டி மாதிரியான குழந்தைங்க கிட்ட இத பொதுவா பார்க்க முடியும். இதுக்கு மருத்துவ ரீதியா டாக்டைல் சென்சரி டிஃபென்சிவ்னஸ்னு பேரு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அவங்களோட தொடு உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமா, அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவா வேலை செய்யும். அதனால லேசா தொட்டா கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ பாருங்க, இதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம எப்படி சூடான ஒரு பொருளை தொட்டதும் டக்குன்னு கையை எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். சில குறிப்பிட்ட துணிகளோட தன்மைய அவங்க மூளை வலி அல்லது ஆபத்து அப்படின்னு இருக்குது. அதனாலதான் அந்த பொருட்களை அவங்க தொடும்போது இது ஒரு அனிச்ச செயல் மாதிரி அவங்க அலறாங்க இல்லைன்னா கோவப்படுறாங்க. இதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளோட பார்வை மொத்தமா மாறிடும். நாம குழந்தையோட நடத்தையை எப்படி பாக்குறோங்கிறதுல ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. இந்த வரிய நல்ல மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க குழந்தை பிடிவாதம் பிடிக்கல, அவங்க கிட்ட ஒழுக்க குறைவும் இல்ல. இது முழுக்க முழுக்க அவங்களோட உணர்வு மண்டலம் தன்னைத்தானே பாதுகாத்துக்க எடுக்கிற ஒரு முயற்சி. இத நாம உணரும்போது அவங்கள ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிப்போம். பாருங்களேன், நாம பிடிவாதன்னு தப்பா நினைக்கிறது உண்மையில அவங்க உணர்வு மண்டலத்தோட ஒரு இயல்பான எதிர்வினை. நாம மோசமான நடத்தைன்னு சொல்றது அவங்க மூளையோட அலாம் சிஸ்டம் அடிக்கிற சத்தம். ஒழுக்கமே இல்லைன்னு நாம முத்திர குத்துறது உண்மையில எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கிற ஒரு குரல். சரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பெற்றோரா இல்ல ஒரு கேர்டேக்கரா நாம என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு உதவுறதுக்கு சில பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு. இங்கே ஒரு 5 முக்கியமான வழிகள் இருக்கு. முதல்ல, அவங்களுக்கு பிடிக்காத துணிகளை ஜபர்தஸ்தி திணிக்காதீங்க. 2வது, அவங்களுக்கே சாய்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச போர்வைய அவங்களே செலக்ட் பண்ணட்டும். 3வது, ஆழ்ந்த அழுத்த தொடுதல், அதாவது டீப் பிரஷர் டச் பயன்படுத்துங்க. அது அவங்கள அமைதிப்படுத்தும். 4வது, புது டெக்ஸ்சர்களை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகப்படுத்துங்க. கடைசியா, வேற ஏதாவது மாற்று வழிகள் இருக்கானோ யோசிச்சு பாருங்க. இதுல டீப் பிரஷர் டச் அப்படின்னா ஒன்னும் இல்ல. குழந்தைய நல்லா இறுக்கமா கட்டி பிடிக்கிறது, இல்லனா அவங்க உடம்புல மெதுவா அழுத்தம் கொடுக்கறது. இது அவங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தும். சில குழந்தைங்களுக்கு லைக்ரா கம்ப்ரெஷன் ஷீட் ஒரு சூப்பரான மாற்றா இருக்கும். அது ஒரு மென்மையான, நல்ல நீளக்கூடிய தன்மை கொண்ட ஒரு போர்வை. அது உங்களை சுத்தி ஒரு இதமான அரவணைப்பு கொடுக்கற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும். நம்ம என்னதான் டெக்னிக்ஸ் பயன்படுத்தினாலும் சரி, எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது நம்மளோட மனநிலை தான். ஆமாங்க, இந்த குழந்தைங்களை கையாளும் போது நமக்கு தேவைப்படுற ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 கருவிகள் நம்ம பொறுமையும் புரிதலும் தான். நீங்க அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட உலகம் மாற ஆரம்பிக்கும். உங்களோட புரிதலும் ஆதரவும் கிடைச்சிட்டா போதும், அவங்களுக்கு ரொம்ப பயமுறுத்தலா தெரியற இந்த உலகம் ஒரு பாதுகாப்பான, அமைதியான இடமா மாறும். இந்த உணர்வு தான் அவங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம குழந்தைக்கு நாம உதவி செய்றோம், சரி. ஆனா இதோட நிறுத்திக்காம இதே மாதிரி உணர்வு ரீதியான சவால்களை சந்திக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஆதரவான ஒரு உலகத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி உருவாக்க முடியும்? பதில் ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச மத்த பெற்றோர்கள், டீச்சர்ஸ் எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. சரியான புரிதல் பரவும்போது ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கு தேவையான ஆதரவை பெறுவாங்க. வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவோம்.